மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இவங்கெல்லாம் வந்தால் டாஸ்மார்க்கை வந்து ஒழிச்சிடலாம் நிரந்தரமாக அப்படின்னு பல தடவை மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் ட்ரை பண்ணார், அவராலேயும் முழுமையாக முடியல. எந்த ஆட்சி வந்தாலும் முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சிட்டு அதுக்குரிய கூலி ஒன்றும் மிக மகிழ்வாக இல்லாமல் ஒரு சராசரி வாழ்க்கை தரத்தை தாண்டின ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இல்லாததுனால சாயங்காலம் போகும்போது ஒரு வெறுமை வந்துடுது. அட போங்கடா, என்ன உழைச்சி என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நாங்கள் உழைச்சாதான் நாளைக்கு நாங்கள் சோறு திங்க முடியும், அப்போ எனக்கு இந்த உடம்பு வலிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இந்த சொல்யூஷன் இருக்குது. இந்த சொல்யூஷன்றது அந்த டாஸ்மார்க்கில் கிடைக்கிற அந்த மருந்து. அதை வந்து இந்த அளவோடு குடிக்கலாங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவோடு நிறுத்துறதுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அது அந்த நேர பிரச்சனைக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு வெறுமையும் அதிருப்தியும் அவங்களுக்கு ஏற்பட்டு போகிறதுனால இதுவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்ச காலத்துக்குள்ளே மேம்பட்டு போய் அவங்க இவ்வளோ உழைச்சா அதில் ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா மேபி அவங்க யோசிப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ இது வந்து அவங்கள அணுக வேண்டிய முறையே வேறையாக இருக்கணும். உலகம் பூரா வந்து மது விற்பனைக்கு இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் மட்டும் எப்படி அது இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். இதை மூணுனா உடனே கள்ளச்சாராயம் ஒன்று பெருகிடும். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்புறமேல இதனால் அரசாங்கத்துக்கு வர வருமானம் பெரிய வருமானம் இப்படிலாம் இருக்கும்போது அப்போ இதுக்கு வேறு என்ன பண்ணலாம்? நமது முதல்வர் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமேல உடனடியாக அடுத்த நாள் 717 கடைகளை வந்து மூடி, அதுவும் பள்ளிக்கூடம் கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளை வந்து அகற்ற சொன்னாங்கன்னு அதுக்கு ஒரு தாய்மார்கள் மத்தியில் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிது. பட் எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, இந்த டாஸ்மார்க் வேண்டான்னு நான் சொல்லலை, மக்களை குடிக்க வேண்டான்னு சொல்லலை. பட் எங்கே இதை வச்சுக்கலாம் அப்படின்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடுகாடோ சுடுகாடோ இந்த மின் தகனமோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சிட்டோம்னா மக்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு பயம் வரும். அதை குடிக்க போகும்போதே என்னப்பா நம்ம கடைசியாக போகிற இடத்துக்கு முன்னாடியே வரமோ அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பயம். இப்படியான ஒரு பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னேன். அது வழக்கமாக நான் சொல்கிற காமெடி ஸ்டைலில் நான் சொன்னேன்.